கட்டுறது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. மழைநீர் சேகரிப்பு பற்றி ஒரு சின்ன மெசேஜ் வேணும். நான் நேற்று ஒரு பில்டிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் லைன் ரொம்ப தண்ணியெல்லாம் வெளில வந்திருந்தது. தண்ணி போகாமல் நின்றுச்சு. அதை திறந்து பார்த்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக இருந்தது. மண்ணெல்லாம் வாரிட்டாங்க, தண்ணி போச்சு. அது ஒரு பெரிய பில்டிங். அது மொட்டை மாடி ரொம்ப பெருசு. அதை பெருக்கி தள்ளி மண்ணெல்லாம் எடுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கழுவி தள்ளிடுறாங்க போல. அது மண்ணெல்லாம் வந்து சேர்ந்துருந்தது. இதுக்கும் மழைநீர் சேர்வு என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? இருக்கு விஷயம் சொல்கிறேங்க. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மழைநீர் சேர்ப்பு பைப்பை தூக்கின்னு போய் ட்ரைனேஜ் லைனில் சேர்த்துட்டு இருக்காங்க. மழை தண்ணியெல்லாம் ட்ரைனேஜ் லைனில் போயிடுது. அது அந்த மாதிரி தவிர செய்யாதீங்க. 2001 பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. அருமையான திட்டம் அது. புது பில்டிங் கட்டுறவங்க பழைய பில்டிங் எல்லாருமே வந்து மழை தண்ணியை வந்து ஆக்ரா போட்டு பூமியில் இறக்கணும். அதாவது மழை தண்ணியெலாம் அதை போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த ஆர்டர் போடணும், எல்லாம் செக் பண்ணாங்க, வந்து வீடா எல்லாம் பார்த்தாங்க. ஓகே, அந்த டைமில் கரெக்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் அதை பராமரிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி மழை தண்ணியை வந்து பூமிக்கு அனுப்பினாலும் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 80 அடி 60 அடி எல்லாம் வந்து தண்ணியே இல்லை. சந்துக்கு 10 பேர் போர் போட்டுருந்தோம். எல்லாரும் 100 அடி 150 200 அடி போட்டோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் திரும்பி நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தரையில் ஆக்கிரப்பட்டு மழை தண்ணியில் அதை உள்ள அனுப்புங்க. இப்போ தண்ணி கஷ்டம் இல்லாதனால நம்மளுக்கு